எந்திரிங்க மாமா எந்திரிங்க மாமா ப்ளீஸ் மாமா எந்திரிங்க அவ எந்திரிக்கல நான் தான் ஜெயிச்சேன்னு அனௌன்ஸ் பண்றான். இங்க பாருங்க சித்தார்த்த சார், சீக்கிரம் எழுந்திரீங்க. இந்த கொலைகார பாவியை விட்டுறாதீங்க, எழுந்திரீங்க. நம்ம ஊர் கோயில திறக்கணும், நீங்க தயவு செஞ்சு எழுந்திரீங்க. நான் பொம்மி வந்துட்டேன், எனக்கு ஒண்ணும் இல்ல, எழுந்திரீங்க சித்தார்த்த சார். இப்ப வாச்சு தெரிஞ்சுதா இந்த லிங்கம் யாருன்னு? ஊரு கோவில பூட்டினதாண்டி. எந்த பையில அந்த கோவில திறக்க முடியாது நான் இருக்கிற வரைக்கும். இவனையா என்கிட்ட குஸ்தி செய்ய விட்டீங்க? திறந்துருவே கிழிச்சிருவேன்னு சொன்ன அவன் நிலைமைய பாத்தீங்கல்ல? சித்தார்த்த சார் எழுந்திரீங்க, எழுந்திரீங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, எழுந்திரீங்க. திருவிழா நடத்துறதுக்கான தடையை நீக்கிட்டு தான் இந்த ஊரை விட்டு போகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். தம்பி எழுந்திரீங்க, எழுந்திரீங்க சித்தார்த்த சார், எழுந்திரீங்க. எந்திரடா, உன்னால முடியும். எந்திரிங்க தம்பி. அம்மா எழுந்திருங்க மாமா, எழுந்திருச்சு அவனை அடிங்க. எந்திரிடா மாமா எழுந்திரிங்க. எந்திரிங்க தம்பி. எந்திரிப்பா. மாமா அவனை அடிங்க மாமா, எழுந்திருங்க. மாமா எழுந்திருங்க மாமா. மாமா அவனை விடாதீங்க, எழுந்திருங்க. எந்திரிப்பா. எழுந்திரீங்க. என்னவோ மாறு தட்டி நின்னுட்டு இருந்த. வாடா, அந்த ஆம்பளை இருந்தா மோதுரா. பொம்பளைய கடத்தி வச்சுக்கிட்டு வீர பேசிட்டு இருக்கியா? வாடா வாடா வாடா. அம்மா பொம்மி, இவன் என் பேரங்கிறதுக்காக நான் சொல்லலம்மா. இவன் உண்மையிலேயே ரொம்ப நல்லவம்மா. நீன்னு இல்ல, வேற யாரு கஷ்டப்பட்டாலும் இவனால தாங்கிக்க முடியாது. என்ன ஒண்ணு, அன்னலட்சுமியோட இழப்பால இப்படி மாறிட்டான். எதுவுமே வேணான்னு ஒதுங்கி நின்னவன நீதான் எல்லாத்துக்குள்ளேயும் அவனை கூட்டிட்டு வந்த. இப்ப நீயே அவனை விட்டு போனதுக்கு அப்புறம் எப்படி அவனை சரி பண்றதுன்னே தெரியலம்மா. சரிம்மா, நாங்க கிளம்புறோம். உனக்குள்ள நல்ல மாற்றம் வரத்துக்காக நானும் அந்த ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேம்மா. சித்தார்த், பாடா போலாம். மாமா மாமா போகாதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா. மாமா மாமா ப்ளீஸ் மாமா. மாமா மாமா போகாதீங்க மாமா, கேளுங்க மாமா, இங்கே இருங்க இல்லங்க மாமா. தம்பி, போகாதீங்க தம்பி, போகாதீங்க தம்பி. தம்பி, இந்த ஊருக்காக எவ்வளவு நல்லது பண்ணிருக்கீங்க. இப்படி போறேன்னு சொன்னா எப்படி தம்பி? தயவு செஞ்சு இங்கேயே இருங்க தம்பி. நான் போயிட்டு வரேங்க. தம்பி தம்பி சொன்னா கேளுங்க தம்பி, போவனா தம்பி. இந்த ஊருக்காக இங்கேயே இருந்துருங்க தம்பி. தம்பி தம்பி சொன்னா கேளுங்க. மாமா சொன்னா கேளுங்க மாமா, போகாதீங்க மாமா. மாமா ப்ளீஸ் மாமா, எங்களுக்காக இருங்க மாமா, ப்ளீஸ் மாமா. மாமா ப்ளீஸ் மாமா.
அண்ணனும் தாத்தாவும் வராங்க. சித்தார்த், பாட்டி என்னடா எவ்வளவு நாளாச்சு நீ போயிட்டு? எங்க பொம்மி? வந்துருவாமா, இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துருவேன்னு சொல்லியிருக்கா. கொஞ்ச நாள்னா எவ்வளவு அந்த கொஞ்ச நாள்ங்கிறது? ஒரு வாரமா, இல்ல ஒரு மாசமா, ஒரு வருஷமா, இல்ல ஒரு ஜென்மமா? டேய், என்னடா பிரஷர் கிஷர் வந்துருச்சா? எதுக்காக இப்படி கத்துற? போய் மாத்திரையை போடு, அப்பதான் சரியாகும். பொம்மி வந்துருவான்னு சொல்றேன்ல. சும்மா மழுப்பாதீங்கப்பா. நீங்க அடிச்ச கூத்தெல்லாம் வெட்ட வெளிச்சமாயிருச்சு. நிலத்தை போய் உழுதுருக்கான், உயிரை பணைய வச்சு ஏதோ பேய் வீட்டுக்குள்ள போயிருக்கான், சிலம்பம் போட்டியில போய் அடி வாங்கி இருக்கான், கடைசியில குஸ்தி போட்டியில போய் அடிபட்டு வந்து நின்னுட்டு இருக்கான். இதெல்லாம் தான் அசிங்கம்னா, இது எல்லாத்தையும் விட கேவலமா அந்த பொம்மை அம்மா கால்ல விழுந்து பொம்மையை அனுப்பி வைக்கிட்டு கெஞ்சி இருக்கான். இந்த அசிங்கம் எல்லாம் தேவையாப்பா? இதுக்காக போய் இவனை நான் படிக்க வச்ச ஆளாக்குன? இவனுக்கு ரோட்ல ஒரு ஒன்றையானா, அந்த ஒன்றையானா அதிரசம் வைக்கிறவளை கட்டி வச்சீங்க பாருங்க, அதுல போச்சு இவன் வாழ்க்கை. என்னங்க இதெல்லாம்? நானும் இதெல்லாம் பார்த்தேங்க. இந்த உலகத்திலேயே இல்லாத அழகி அவ அம்மா கால்ல விழுந்து அவளை கையெடுத்து கும்பிட்டு இப்படி எல்லாம் கேவலப்பட்டு வந்திருக்கீங்களே, இது நமக்கு தேவையா? அப்பா இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. அவளை தொலைச்சு தலை முழுகிட்டு சித்தார்த்துக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா பாருங்க. மிஸ்டர் பத்மநாபன், கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? உங்களுக்கு என் வாழ்க்கையில தலையிடுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. உங்களுக்கு வேணா பொண்டாட்டிங்கிறவ கிள்ளுக்கீரையா இருக்கலாம். நீங்க என் அம்மாவை கஷ்டப்படுத்தின மாதிரி நான் பொம்மையை கஷ்டப்படுத்தவும் மாட்டேன், கை கழுவி விடவும் மாட்டேன். இந்த ஜென்மத்துல எனக்கு பொண்டாட்டினா அது பொம்மி மட்டும்தான். என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவதான் எனக்கு எல்லாம். கட்டவ கையை விட்டுட்ட, கண்டவ கூட குடும்பம் நடத்த நான் உனக்கு கேவலமானவன் இல்ல. பாத்தீங்களா அவன் என்ன பேச்சு பேசுறான்? பாத்தீங்களா? அப்பா, நான் இந்த வீட்ல கண்டவளா போயிட்டேனா? இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது. சாவித்ரி கொஞ்சம் இருமா, கொஞ்சம் இரு. ஏண்டா நீ கண்டவங்க கால்ல விழுந்து அசிங்கப்படுவ, என்ன அசிங்கப்படுத்தி பேசுவியா? எவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளவு கேவலமா பேசுவ? கண்டவங்க அது இதுன்னு எல்லாம் ஆரம்பத்திலேயே கண்டிக்காம விட்டது ஏன் தப்புடா? ஐயோ, அப்பா, அவனுக்கு நீ என்ன சொன்னியோ அதை தாண்டா உனக்கு நான் சொல்றேன். உன்னை ஆரம்பத்திலேயே கண்டிக்காம விட்டது என் தப்பு. சித்தார்த், நீ உள்ள போ. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கங்க. சித்தார்த் சொன்ன எந்த விஷயத்திலையும் எந்த மாற்றமும் இல்ல. பொம்மிய சித்தார்த்த புரிஞ்சுக்கிட்டு நிச்சயமா இந்த வீட்டுக்கு திரும்ப வருவா. அது கூடிய சீக்கிரம் நடக்கும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேவையில்லாம அடுத்தவங்க விஷயத்துல தலையிடவும் வேண்டாம், அவங்க தலைய உருட்டவும் வேண்டாம். எல்லாம் போங்க. அக்கா, அக்கா என்னக்கா? ஏய் பொம்மி, என்னடி ஆச்சு? என்ன பொம்மி, ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? மல்லிகா, அக்காவுக்கு தண்ணி எடுத்துட்டு வாமா. ஏய் பொம்மி, என்னாச்சுடி? என்னடி ஆச்சு? சொல்லுடி. என்னடி ஆச்சு? பொம்மி சொல்லுடி. குடுமா. கனவுல அவருக்கு பொம்மி, என்னடி? இத பாரு, ஏதாவது கெட்ட கனவு கண்டா அதை உடனே வெளியில சொல்லிடணும். அப்பதான் அந்த கனவு பலிக்காதுன்னு சொல்லுவாங்க. பொம்மி, என்னன்னு சொல்லுடி. இல்லம்மா, அவருக்கு கனவுல அவருக்கு கனவுல அவருக்கு
அவரு பைக்ல போகும்போது திடீர்னு ஒரு கார் வந்து அவர் மேல மோதி தூக்கி வீசுற மாதிரி ஒரு கனவு. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுடி. அவரு இங்க இருந்து கிளம்பி போயிட்டாருல்ல, நீ அவரை ஞாபகமாவே இருந்திருப்ப. அதான் உனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்து அவரை ஞாபகப்படுத்தி இருக்கு. சரி இரு வரேன். இந்தாடி, நம்ம குலதெய்வத்துக்கிட்ட மாப்பிளைக்கு ஒண்ணும் ஆக கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இந்த காசை இந்த மஞ்சள் துணியில முடிச்சு வச்சு வேண்டிக்கோடி, அவருக்கு ஒண்ணும் ஆகாது. இந்தா. என்ன அதுவும் பண்ண மாட்டியா? இல்லம்மா, அது விடு, நானே பண்றேன். சரி படுங்க எல்லாரும். ஹலோ. நீ லைன்ல இருக்கியா இல்லையா பூமி? லைன்ல தான் இருக்கேன். என்ன பூமி போன் பண்ணிட்டு எதுவுமே பேசாம இருக்க? ஐயோ, என்ன சொல்லி சமாளிக்கிறது? சொல்லு பூமி, என்ன விஷயம்? ஏதாவது உதவி தேவைப்படுதா? ஆமா ஆமா. சொல்லு பூமி, என்ன வேணும்? இல்ல, என் துணிமணி எல்லாம் நிறைய அங்க இருக்கு. அது கொஞ்சம் கொடுத்து விட்டீங்கன்னா சௌகரியமா இருக்கும். இத கேக்கதான் இந்நேரத்துக்கு போன் பண்ணியா? இல்ல, மறந்துருவேன்னு நினைச்சுதான். சாரி. பரவாயில்ல பூமி, நானே கொண்டு வந்து தரேன். சரி, அப்போ வச்சிட்டுமா? சரி பூமி, ஜாக்கிரதை. டேக் கேர். உடம்ப பாத்துக்கோன்னு சொன்னேன். நீங்களும் பாத்துக்கோங்க. அவரு கண்டிப்பா என்ன தப்பா நினைச்சிருப்பாரு. இப்படி சொதப்பிட்டிய பொம்மி. வந்துருவனு பார்த்தா இனிமே வரமாட்டேன்னு சொல்லதான் போன் பண்ணியா? பரவாயில்ல, நீ என்ன கேட்டாலும் அதை நிறைவேற்ற வேண்டியது என் பொறுப்பு. நிறைவேற்றுவேன். சித்தார்த்தி இப்ப சொன்னப்ப பொம்மியோட துணிமணிகளை மட்டும்தான் கொண்டு போய் கொடுக்கறேன்னு சொன்னான். அன்னலட்சுமியோட அத்தனை நகைகளும் இதுல இருக்கு. இதெல்லாம் இப்ப ஏன் கொண்டு போய் கொடுக்கணும்? எனக்கு இருக்கிற மனநிலையில என்ன இருக்குன்னு கூட பாக்கல. அவ கபோர்ட்ல இருந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன் அப்படி நகை கொடுத்தா என்ன தப்பு? நம்ம அவளுக்கு கொடுத்த நகை தானே இதெல்லாம். அப்பா, அவ இந்த வீட்டுக்கு கட்டுப்பட்ட மருமகளா இருந்து இந்த வீட்லயே வாழ்ந்திருந்தா இந்த நகைகளை கொடுக்கறதுல அர்த்தம் இருக்கு. நம்ம யாருமே வேண்டான்னு அவ திமிர எடுத்து போய் அவ அம்மா வீட்டுல போய் உட்கார்ந்துருக்கா. அவளுக்கே போய் நகைகளை கொடுக்கணும்? எனக்கு சுத்தமா விருப்பமே இல்லப்பா. இதை நான் அனுமதிக்கவே மாட்டேன். டேய் பத்மநாபா, ஏன்டா எல்லாத்தையுமே பிரச்சனையாவே பாக்குற? இது பொம்மிக்குன்னு கொடுத்த நகை தானே. அவ என்ன நிரந்தரமா அங்கேயே இருக்க போறான்னு நினைச்சிட்டியா? இல்லப்பா, என்னால இதை சகிச்சிக்கவே முடியாது. சித்தார்த்தி இதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் கொடுக்கறதுல எனக்கு விருப்பமே இல்ல. அவ போன்ல கேட்கும் போது என் நகையும் சேர்த்து எடுத்துருவான்னு சொல்லிருப்பாப்பா. அதனாலதான் இவன் யாருக்கும் சொல்லாம கொள்ளாம எடுத்துட்டு போறான். நியாயமானவனா இருந்தா நகையும் கொண்டு போய் கொடுக்கறேன்னு சொல்லிருக்கணும்ல. சொல்லாம கொள்ளாம எடுத்துட்டு போறான். என்ன தாத்தா இதெல்லாம்? நான் ஏற்கனவே டிஸ்டர்ப் ஆயிருக்கேன். இவரு என்னன்னா நகைக்காக பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இந்த நகையெல்லாம் இப்ப வாங்கணும்னா லட்சக்கணக்கில் ஆகும். அவ்வளவு ஈஸியா இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்கறதுல எனக்கு விருப்பம் இல்ல. நான் சொன்னதை மீறி கொண்டு போய் கொடுத்த அதுக்கப்புறம் கிருஷ்ணவேணி வீட்டுக்கு போய் நாக்க பொடுக்கிற மாதிரி கேள்வி கேட்டுருவேன். புரியுதா? தாத்தா சத்தியமா சொல்றேன் தாத்தா,
பொம்மி நகை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. இவங்கள மாதிரி பொம்மி ஒண்ணு கால்குலேஷன் போட்டு வாழ்ற ஆள் கிடையாது. மத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவளும் இல்ல. தாத்தா, இந்த நகையெல்லாம் இங்கே இருக்கட்டும். தாத்தா புடிங்க. ஐயோ சித்து, நான் வரேன் தாத்தா. டேய் சித்தார்த், நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு டிராமா பண்ணிட்டு போறான். போடா போ, திரும்பி இங்கே தானே வரணும். இந்த ஊர்க்காரங்கெல்லாம் பொம்மை கிட்ட இனிமே அதிரசம் வாங்க கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்காங்களாம். ஊர் பஞ்சாயத்து சொன்னதை இவ கேட்கல, அதனாலதான். மா இதெல்லாம் ஏமா அவர்கிட்ட சொல்ற? ஏய், நீ சும்மா இரு. உன்கிட்ட துணிமணியே இல்லாத மாதிரி சித்தார்த் தம்பியை போய் இதெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லிருக்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? என்ன ஆண்டி, இதுக்கு பொம்மியை திட்டுறீங்க? நீங்க இவளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. அதனாலதான் மேல மேல இவ தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கான். நான் ஒன்னும் தப்பு பண்ணல. எனக்கு பிடிச்ச துணிமணி அங்க இருந்துச்சு, அத வேணும்னு கேட்டேன். இவரு மொத்தமும் கொண்டு வருவாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? இது போதும். ஏய், மொத்தத்தையும் எடுத்து வெடி, திரும்ப போகும்போது கொண்டு போலாம். அதெல்லாம் நடக்கும்போது பாத்துக்கலாம். நான் கூட உள்ள என்னென்னமோ இருக்கும்னு நினைச்சேன். வெறும் துணிமணி தான் இருக்கு. வேற என்ன இருக்கும்? அலமாரியில என் நகையெல்லாம் இருக்கு. அதையும் எடுத்துட்டு வந்துட்டீங்களோ? அப்புறம் அதெல்லாம் சரி பார்த்து திருப்பி கொடுத்து அனுப்பணுமே நினைச்சேன். நல்ல வேலை அத நீங்க கொண்டு வரல. எனக்கு வேலை மிச்சம். இல்ல, அதையெல்லாம் நான் பார்த்தேன். வீட்ல தாத்தா பாட்டி கிட்ட எடுத்து கொடுத்துட்டேன். நல்லதுதான். ஆன்ட்டி சொன்ன மாதிரி நீ மொத்தத்தையும் எடுத்து வச்சுக்கோ. இது மட்டும் தான் நான் வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்த துணி. இது மட்டும் தான் நான் எடுத்துக்கிட்டேன். மிச்சதெல்லாம் உங்க வீட்டு காசுல வாங்கினது. எனக்கு அதெல்லாம் வேணாம். ஏய், என்னடி இது? அத மட்டும் எடுத்துக்கிட்டு பாக்கியை கொடுத்து அனுப்புறதுக்கு இவர் என்ன நீ வச்சு ஆளாடி? பாத்தீங்களா தம்பி, நான் சொல்றத காதுல வாங்காம போய்கிட்டு இருக்கா. ஐயோ விடுங்க ஆன்ட்டி. நான் இங்க இருந்து போனதுல இருந்தே எனக்கு பொம்மி ஞாபகமாவே இருந்தது. அப்பதான் அவகிட்ட இருந்து காலும் வந்தது. அப்படியா? போன் பண்ணாளா? என்கிட்ட சொல்லவே இல்ல. இந்த திருட்டுத்தனெல்லாம் வேற நடக்குதா? அவகிட்ட இருந்து போன் வந்தப்ப நல்ல விஷயம் சொல்ல போறான்னு நினைச்சேன். ஆனா அவ துணிமணியை தான் கேட்டா. அவளை பார்க்காம இருக்க முடியல. எனக்கும் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. சரி, இதெல்லாம் கொடுத்துட்டு போற சாக்குல அவளை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அவ கிடக்குறா தம்பி. உங்களை பத்தி எந்த கவலையும் படாம அவ இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரத்துல எல்லாம் சரியாயிடும். எனக்கு புரியுது ஆண்டி. இந்தாங்க மேடம், வாங்கிக்கோங்க. என்னப்பா இத இது? சித்தார்த் சார் உங்க கையில கொடுக்க சொன்னாரு. வாங்கிக்கோங்க மேடம். இப்ப போய் எதுக்கு தம்பி பணம் எல்லாம்? இது வேணாம். சித்தார்த் தம்பி கிட்டே நீங்க கொடுத்துருங்க. ஐயோ, அவர் உங்ககிட்ட தான் கொடுக்க சொன்னாரு. அதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். ஒரு வார்த்தை நீங்களே அவருக்கு போன் பண்ணி பேசிருங்க மேடம். ஆண்டி சொல்லுங்க ஆண்டி. எதுக்கு தம்பி பணம் எல்லாம் கொடுத்து விட்டு இருக்கீங்க? வேண்டாம் தம்பி. ஐயோ ஆண்டி, நீங்களும் ஏன் என்ன பிரிச்சு பாக்குறீங்க? ஐயோ தம்பி, நான் அப்படி சொல்ல வரலப்பா. ஊர்க்காரங்க பொம்மிய வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால நீங்களும் பொம்மியும் கஷ்டப்படக்கூடாதுல்ல, அதுக்காக தான். அதுக்காக இப்படி பணம் எல்லாம் கொடுக்கணுமாப்பா? பொம்மி பக்கத்து ஊருக்கெல்லாம் போய் வித்துக்கிட்டு இருக்கா. இப்போதைக்கு எங்களுக்கு பணம் எல்லாம் தேவைப்படாதுப்பா. சொன்னா கேளுங்க. அப்போ வார்த்தைக்கு வார்த்தை என்ன மகன் சொன்னதெல்லாம் வெறும் வாய் வார்த்தைய சொன்னதா ஆண்டி? ஒரு மகனா நான் கொடுக்கற பணத்தை நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா? அப்படி சொல்லல தம்பி. இங்க பாருங்க ஆண்டி, தயவு செஞ்சு இந்த பணத்தை வச்சுக்கோங்க. சரிங்க தம்பி.
சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். அம்மா, ஏமா இங்க நின்னுட்டு இருக்க? யாருமா இவரு? அதுவா அது வரி வசூல் பண்ண வந்திருக்காரு. நம்ம வீட்டுக்கு போய் பாத்திருக்காரு. நான் அங்க இல்லைன்ன உடனே இதோ இங்க தேடி வந்திருக்காரு. எவ்வளவு வரின்னு பஞ்சாயத்துல இவர்கிட்ட சொல்லி அமைச்சிருக்காங்க. தம்பி, நான் அப்புறமா கொண்டு வந்து கட்டுறேன், நீங்க கிளம்புங்க. ஒரு நிமிஷம் அம்மா, என்னையவே ஏமாத்துறியா? என்னடி உளற? நான் எதுக்குடி உன்னை ஏமாத்த போறேன்? அது எப்படிமா? அவரு கூட வேலை செய்யற இவரு நம்ம பஞ்சாயத்து ஆபீஸ்ல வேலைக்கு வந்தாரு. அவரு கூட வேலை பாக்குற இவரை எனக்கு தெரியாதா? ஏற்கனவே இவரை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாமா பார்த்தேன். உண்மையை சொல்லுமா, இவர் எதுக்கு வந்திருக்காரு? ஆமாண்டி, சித்தார்த் தம்பி இந்த பணத்தை கொடுத்து விட்டுருக்காரு. உன்னை இந்த ஊர்ல அதிர்ஷ்டம் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனாலதான் இந்த பணத்தை கொடுத்து அமைச்சிருக்காரு. போதுமா? உனக்கு வேணா அவர் மேல அக்கறை இல்லாம இருக்கலாம், ஆனா அவரு எப்பவும் நம்ம எல்லாரையும் நினைச்சிட்டு தான் இருக்காரு. வேணாமா, யாரும் யாரையும் நினைக்க வேண்டாம். இந்த ஊர் இல்லனா எத்தனையோ ஊரு. என்கிட்ட தொழில் இருக்கு. நான் எப்படியும் அதிரசம் வித்து உங்க எல்லாரையும் காப்பாத்துவேன். அதுக்காக பணம் கொடுத்து இப்படி எல்லாம் அவமானப்படுத்த வேண்டாம். சித்து, உனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது. ஏண்டா இப்படி? இவனை இந்த நிலைமையில கண்கொண்டு பார்க்கவே முடியல. அஞ்சல, அஞ்சல, எப்படிடா இருக்கு? தாத்தா, ரொம்ப வலிக்குது தாத்தா. சரியாயிடும்பா, சரியாயிடும். நீ நல்லா ரெஸ்ட் எடு. சித்தார்த், நல்லா தூங்கு சித்தார்த், சரியாயிடும். இல்ல, என்னால தூங்க முடியல. கொஞ்சம் வலி அதிகமா இருக்கு. அப்பா, சித்தார்த்த இப்படி பார்க்கவே முடியலையப்பா. ரொம்ப வருத்தமா இருக்கு. சித்தார்த், நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் டாக்டர் கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். சரியா? நீ ரெஸ்ட் எடு. சரிங்க தாத்தா. வளரு, அவன் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். நீ வாமா, நம்ம போலாம். இந்த நிமிஷமே எல்லாமே முறிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கோ கிருஷ்ணவேணி. என்னம்மா பேசுற? நீ பேசாம இரு, உனக்கு எதுவும் தெரியாது. பாட்டி, வேணாமா, அவசரத்துல வார்த்தையை விட்டுறாதம்மா. நான் அவசரத்துல பேசல வளரு, வலியிலையும் வேதனையிலையும் பேசுறேன். தயவு செஞ்சு மறுபடியும் வந்து எல்லாத்தையும் ஒட்ட வைக்க வேணாம்னு சொல்லுங்க. முதல்ல அவளை இங்க இருந்து கிளம்ப சொல்லுங்க. அம்மா, ஒரே ஒரு தடவை சித்தார்த் தம்பிய தூரத்துல இருந்தாவது பாத்துட்டு போயிடுறம்மா. வேண்டாம், எனக்கு வேண்டான்னு தோணுச்சுன்னா அதோட விட்டுடணும். என்ன அஞ்சல, ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? நீங்க பேசாம இருங்க. பொம்மி பிடிவாதம் பிடிக்கலாம், நான் பிடிவாதம் பிடிக்க கூடாதா? இந்த வீட்டுக்குள்ள அவளை அப்படியே வச்சு பார்த்தோம். இந்த வீட்டுக்குள்ள எல்லாமே நீதானே முதுகுல தட்டி கொடுத்துல பாத்துக்கிட்டோம். ஆனா அவ இப்படி முதுகுல குத்துவான்னு நான் நினைக்கவே இல்லைங்க. அப்படிலாம் இல்ல அஞ்சல, அவ நிலைமையில இருந்து பார்த்தாதான் உனக்கு புரியும். என்னங்க என்னங்க பெரிய அவ நிலைமை? எனக்கு எல்லாரையும் விட சித்தார்த்தா ரொம்ப முக்கியம். என்னைக்கு சித்தார்த் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சதோ எல்லாமே விட்டுருச்சுங்க. அஞ்சல, எனக்கும் அம்மா சொல்றதா சரின்னு படுது. தராதரம் இல்லாத இடத்துல சம்மந்தம் வச்சா இப்படிதான் பிரச்சனையில போய் முடியும். முதல்ல இங்க இருந்து கிளம்ப சொல்லுங்க. நாம விலைக்கு வந்தா வேணும் வேணும்னு காலை பிடிக்கிறது, கொஞ்சம் இறங்கி வந்தா அம்மாவும் மகனும் சேர்ந்து கழுத்தை பிடிப்பாங்களா? இவங்களை எல்லாம் நம்பவே கூடாது. சரியான பேராசை பிடிச்சவங்க. டேய், வாய் அடக்கி பேசுறா. வாய் இருக்குங்கிறதுக்காக என்ன வேணா பேசலாமா? இங்க இருந்து போங்க.
சொல்றேன்ப்பா. இன்னைக்கு தான் அந்த ஆண்டவன் உங்களுக்கு எல்லாம் நல்ல புத்தியை கொடுத்திருக்காரு. டேய் மது, அமைதியா இல்ல. எதுக்காக அமைதியா இருக்கணும்? எதுக்காக அமைதியா இருக்கணும்னு கேக்குறேன். நான் கோவப்பட்டப்பெல்லாம் என்ன அடக்குனீங்க? இன்னைக்கு அம்மாவுக்கே எவ்வளவு கோவம் வந்திருக்கு. இது அத்தனையும் அவன் நடந்துகிட்ட விதத்தினாலதான் வந்திருக்கு. நம்ம வீட்டை பிடிச்ச கஷ்டம் இன்னையோட போச்சுன்னு நான் தலைக்கு என்ன வச்சு குளிக்க போறேன். ஏண்டா வயசான காலத்துல உனக்கு இப்படி எல்லாம் புத்தி போகுது? இங்க பாருங்கப்பா, ஒரு நிமிஷம் கூட அந்த பொம்மைக்கு பறிஞ்சுக்கிட்டு பேசாதீங்க. அவ மூச்சு காத்து கூட இந்த வீட்டு மேல படக்கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ. இவ இப்படி மறுபடியும் எங்க? அதுவும் இப்படி ஒரு காஸ்டியூம்ல? ஏய், அறிவு இருக்கா உனக்கு? ஏன், நிறைய இருக்கு. உங்களுக்கு வேணுமா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இங்க வந்திருப்ப? நான் என்ன காட்டுக்குள்ளையா வந்திருக்கேன் தைரியமா வரதுக்கு? என்னத்த வழக்கமா நம்ம தான் பிளான் போடுவோம். இவன் நமக்கு முன்னாடி பயங்கரமா பிளான் போட்டிருக்கா. முன்னாடி இவ அம்மாவை அனுப்பிட்டு பின்னாடி இவ வேஷம் போட்டுட்டு வரா. பெரிய கைகாரியம் மாறிட்டா அத்த. இவள உள்ள மட்டும் விட்டுறக்கூடாது தமன்னா. ஏதோ பெரிய பிளானோட தான் வந்திருக்கா. ஆமா தாத்தா, எனக்கு கூட நம்பிக்கையே இல்ல. இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு. பொம்மி தான் வந்து இப்படி நம்ம முன்னாடி நடிச்சிட்டு இருக்கா. நீங்க எல்லாரும் எதுக்கு இப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆளாளுக்கு ஒன்னொன்னு சொல்லிட்டு இருக்காம அந்த டாக்டருக்கு ஒரு போனை போட்டா எல்லா விஷயமும் தெரிஞ்சிட போகுது. டாக்டர் கிட்ட பேசணுங்கிறது முக்கியம் இல்ல, யாருகிட்ட பேசணுமோ அவங்களுக்கு போன் போடுறேன். தர்ஷினி, இந்த போனை கொடுமா. இந்தாங்க தாத்தா. ஹலோ, சொல்லுங்க தாத்தா. நீ எங்கம்மா இருக்க? ஊர்ல தான் தாத்தா. அதிரசம் விக்கிறதுக்காக வெளியே வந்தேன். என்ன விஷயம் தாத்தா? ஒண்ணும் இல்லம்மா, அத கிருஷ்ணவேணி வந்தா. அது வந்து இங்க அது அம்மாக்கு என்ன தாத்தா? இல்ல ஒண்ணும் இல்லம்மா. என்னாச்சு? சரி, இப்ப நான் போனை வைக்கிறேன், உனக்கு திரும்பவும் கால் பண்றேம்மா. சரிங்க தாத்தா. இந்த பொண்ணு சொல்றது நிஜம்தான். பொம்மி தான் தெளிவா போன்ல பேசுறாளே. நீங்க எல்லாரும் தானே கேட்டீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, ஐம் நாட் a doll. எதுக்கு எல்லாரும் என்ன இப்படி பாக்குறீங்க? அது இல்ல, உலகத்துல ஒருத்தர் மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு படிச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம் மேடம். அதான் எல்லாருக்கும் ஆச்சரியம் தாங்க முடியல. ஸ்டாப் ஆல் திஸ் திங்ஸ். டாக்டர் உடனே என்ன பேஷண்ட் அட்டெண்ட் பண்ண சொல்லிருக்காரு. இங்க என்னடான்னா மொத்த குடும்பமும் பேஷண்டாவே இருக்கீங்க. இப்ப நான் டாக்டர் சொன்ன பேஷண்ட பார்க்கலாமா?
உன்னை பார்த்தா பேஷண்ட் இன்னும் ரொம்ப மோசமா ஆயிடுவார் போல இருக்கே. எக்ஸ்கியூஸ் மீ, அத நான் பாத்துக்கிறேன். ஐ நோ ஹவு டு ஹேண்டில். ஓகே, யூ டோன்ட் டீச் மீ. ஓவர் நைட்ல இங்கிலீஷ்ல வெளுத்து வாங்குறா. ஓகே, என்ன முதல்ல அந்த பேஷண்ட் கிட்ட கூட்டிட்டு போறீங்களா? சித்தார்த் ரூம் மேல இருக்கு, வாமா போலாம். ஓகே. இந்தாங்க, இவங்க தான். பாருமா, இதான் பொம்மி. She looks exactly like me. நீங்க தான் எங்க அண்ணி மாதிரி இருக்கீங்க. எங்களுக்கு எங்க அண்ணியை தானே முதல்ல தெரியும். அவர் ஏன் இவ்ளோ டிஸ்டர்ப் ஆகுறாருன்னு இப்பதான் எனக்கு புரியுது. அப்ப நான் கிளம்புறேன் சார், அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சரிம்மா. அம்மாடி, வந்தது வந்துட்டேன். டாக்டர் கிட்டயும் நாங்க பேசிட்டோம். உன்னை விட ஒரு நல்ல நர்ஸ் கிடைக்க மாட்டாங்கன்னு டாக்டர் வேற சொல்றாரு. நீ இங்கே இருந்து எங்க சித்தார்த்தை எப்படியாவது குணப்படுத்தி கொடுத்துட்டு போமா. என்ன நடக்குது? அத்தை ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க ஒன்னும் புரியலையே. நீங்களும் கம்பல் பண்றீங்க, டாக்டர் சொல்லிருக்காங்க. சரி, நான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணணும். நான் காட்டுறேன், நீ வாமா. வா தமனா, வா. அவ என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஆள் தான். ஏய் மனோ, அங்க பாரு. இவ என்ன பக்கத்தூர்ல வந்து அதிர்ச்சி வித்துட்டு இருக்கா? எங்க வித்தா என்ன, விக்கிறது பொம்மி தானே. அவளேதான், அவளேதான். நல்லா உத்து பாருங்க. எத்தனை தடவை பார்த்தாலும் இவ பொம்மி தான். அப்போ வீட்ல இருக்கிறது? இதுல என்னம்மா டவுட்? அவ ஹோம் நர்ஸ் காவியா தான். மா, ஏம்மா ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்ல மனோ, எனக்கு என்னமோ ஊர்த்தலாவே இருக்கு. எனக்கு உடனே யாராவது ஒருத்தர் வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணி அந்த ரூமுக்குள்ள காவியா பொண்ணு இருக்காளா இல்லையான்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்லணும். மா, என்னம்மா பேசுறீங்க? அப்படி பண்ணா நாமளே நம்மள காட்டி கொடுத்துக்கிற மாதிரி ஆகாதா? அது மட்டும் இல்லாம காவியா இருக்கிற ரூமை நீங்க ஏன் பூட்டினீங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? ஆமா அத்தை, மனோ சொல்றது கரெக்ட் தான். பிரச்சனை ஆயிடும். அத்தை, ஒரு நல்ல ஐடியா. ரகுவன் சித்தப்பா இன்னைக்கு ஊர்ல இருந்து வரேன்னு சொன்னாரு. அவரை போய் பார்க்க சொல்லலாமா? குட், முதல்ல அவருக்கு ஃபோன் பண்ண. தமன்னா எதுக்கு கால் பண்றா? சொல்லுமா. ஹலோ சித்தப்பா, நாங்க 3 பேரும் சின்ன வேலையா வெளியே வந்திருக்கோம். நீங்க வீட்ல ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். வந்ததும் வராததுமா ஹெல்ப்பா? சரி, என்னன்னு சொல்லுமா. உங்களை யாராவது கவனிக்கிறாங்களான்னு பாருங்க. யாரும் பார்க்கலையேம்மா. நான் இன்னும் வீட்டுக்குள்ளேயே போகலையே. போன் ஸ்பீக்கர்ல போட. தம்பி, நான் தான் சாவித்திரி பேசுறேன். சொல்லுங்கக்கா. நீங்க உடனே மேல என் ரூமுக்கு போய் ரூமுக்குள்ள யாராவது இருக்காங்களா இல்லையான்னு பார்த்து எனக்கு தகவல் சொல்லுங்க. சாவிய நான் வழக்கமா வைக்கிற இடத்துல தான் வச்சிருக்கேன். சரிக்கா, உடனே நான் கதவை திறந்து பாத்துறேன். ரூமுக்கு போகும்போது ஜாக்கிரதையா போங்க. உள்ள காவியான்னு ஒரு பொண்ணு இருக்கா, ரொம்ப மோசமான பொண்ணு. பாத்துமாமா. என்னது, காவியாவா? சித்தப்பா, நீங்க வீட்ல இல்லாத நேரம் பொம்மி மாதிரி ஒருத்தி வீட்டுக்கு வந்திருக்கா. அது காவியாவா இல்ல பொம்மியான்னு எங்களுக்கே ஒரு சந்தேகம். அதுக்காக தான் இப்ப உங்களை பார்க்க சொல்றோம். இது பாருமா, இப்பதான் நான் ஊர்ல இருந்தே வரேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தலையும் புரியல, வாலும் புரியல. எதுவா இருந்தாலும் தயவு செஞ்சு என்ன மாட்டி விட்டுறாதீங்க. அப்புறம் நான் வேணா யாரு என்னன்னு பாத்துட்டு சொல்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் போய் பாருங்க சித்தப்பா. காவியான்னு ஒருத்தி வந்திருக்கா. அவ பாக்குறதுக்கு பொம்மி மாதிரியே இருக்கா. சந்தேகம் வந்து அவளை ரூம்குள்ள பூட்டி வச்சுட்டு ஊருக்கு போய் பார்த்தா அங்க பொம்மி இருக்கா. ஆனா பொம்மிய பார்த்த அதே நேரத்துல இங்க இருக்கிற காவியாவை நம்ம யாருமே பார்க்கல. நீ சொல்றது எல்லாமே வாஸ்தவம் தான். ஆனா
பொம்மியோட ரோஷம் எப்பேற்பட்டதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவகிட்ட நம்ம சித்தார்த்த பத்தி போட்டு கொடுத்த எல்லா விஷயமும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பசுமரத்த ஆணி மாதிரி அவ மனசுல நல்லா பதிஞ்சிருக்கும். அதெல்லாம் பார்த்தா எந்த பொண்ணும் மறுபடியும் சித்தார்த் கூட வாழ வரமாட்டா. அப்படி இருக்கும்போது பொம்மி ரோஷக்காரி, அவ மட்டும் எப்படி வருவா? அப்படியே வர பொண்ணா இருந்தாலும் சித்தார்த் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி இருந்தானே, அப்பவே என்னமோ ஏதோன்னு பதிலடிச்சு வந்திருக்க வேண்டாமா? வரலையே. சோ இது நிச்சயமா பொம்மி இல்ல. மா, நீங்க 2 பேரும் சொல்றது வாஸ்தவம் தான். ஆனா எனக்கு என்னவோ பொம்மி தான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து நடிக்கிறாளோன்னு எனக்கு தோணுது. அப்படியா? அவெல்லாம் இந்த மாதிரி இங்கிலீஷ் பேச வாய்ப்பே கிடையாது. அவளுக்கு இங்கிலீஷ் சுட்டு போட்டாலும் வராது. சரி, சந்தேகம்னு ஒண்ணு வந்துட்டா அத சார்ட் அவுட் பண்றதுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு பாத்துற வேண்டியதானே? என்னத்த சிரிக்கிறீங்க? இவ மட்டும் பொம்மியா இல்லாம வேற ஒரு பொண்ணுன்னு நமக்கு ஸ்ட்ராங்கா தெரிஞ்சுட்டா, இந்த உருவ ஒற்றுமைய வச்சே நாம பல விஷயங்களை சாதிக்கலாம். பாப்போம்.